ஒரு இளைஞனை சந்திக்க ஒரு பெரியவர் வந்தார். அவர் கையில் ஒரு குட்டி குரங்கு இருந்தது. அந்த குட்டி குரங்கு பக்கத்தில் உட்காந்து வச்சு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த குட்டி குரங்கை மொட்டுன்னு அது தலையில் அடிச்சுட்டே இருந்தார். இளைஞனோட பேசிகிட்டே இருந்தார். இளைஞன் கேட்டான், அது மாதிரி சும்மா தானே இருக்குது, அது எதுக்கு 2 நிமிஷத்துக்கு ஒரு தான் போட்டுன்னு தலையில் அடிக்கிறீங்க, பாவம் அப்படின்னு சொன்னான். சரி, நானுமே அடிக்கலை அப்படின்னு சொன்னேன். இளைஞனோட அவர் பேசிகிட்டே 2 நிமிஷம் ஆச்சு. அந்த குரங்கு மெதுவாக போய் அவர் மடியில் டபக்குன்னு உட்காண்டுது. அவரோட மூஞ்சி பார்த்தது. பெரியவர் பேசாமல் இருந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. டபக்குன்னு அவர் தோளில் போய் உட்காந்துது. அவரோட தாலியை கடிக்கிறதுக்கு பார்த்தது. இன்னொரு 2 நிமிஷம் ஆச்சு. அவர் தலையில் போய் உட்காந்துது. பேன் பக்கிற மாதிரி இதோ பண்ணிது. அப்போ 2 நிமிஷம் ஆச்சு. பக்கத்தில் இருக்கிற அந்த குச்சி எடுத்து அவர் மண்டையில் ஓங்கி ஒரு அடி வச்சுது. ஐயோ அப்படின்னு நான் இளைஞன். இதுதான்ப்பா நம்ம மனசும். நம்ம மனசை எவ்வளோக்குள்ளோ நம்ம பக்குவப்படுத்தி அடக்கி அதை ஒரு நிதானத்தில் தட்டி தட்டி வைக்கிறோமோ அந்த அளவு தான் அந்த மனசை என்ன பண்ணும், குரங்காட்டம் குத்தாட்டம் போடாமல் இருக்கும். அதை விட்டு அது மட்டும் அதை இஷ்டத்துக்கு நினச்சிக்கிட்டோமேனு விட்டோம்னா இந்த குட்டி குரங்கு எப்படி மேலே ஏறி உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொம்பை எடுத்து மண்டையில் வச்சதோ அந்த மாதிரி நம்ம மனசே நம்மளை ஏமாற்றி நம்மளை அலக்கழிக்கும் அப்படின்னு சொன்னார் அந்த பெரியவர். இந்த குட்டி குரங்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.